ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார தான் இப்போ வலம் வர போகிறோம். வெயில் கொளுத்துது. அதனால வெயில் எதிர்வெயில் இல்லாத ஒரு இடத்துல நின்று பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. இப்ப ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க முக்கியமா திமுகவுல திரு கே.இ. பிரகாஷ், அப்புறம் அதிமுகவுல திரு ஆற்றல் அசோக்குமார், தமாகவுல திரு விஜயகுமார், அடுத்து நாம் தமிழர் கட்சியில திரு கார் மேகன், இந்த 4 பேர் முக்கியமா களமாடுறாங்க. 4 முனை போட்டி இங்க நிலவும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஈரோடு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரதானமாக இங்க விவசாயம், ஜவுளி, நெசவு உள்ளிட்ட தொழில்கள் நிறைந்த ஒரு முக்கியமான ஒரு தொகுதிங்க. இன்னொரு பக்கம் மண் சார்ந்த மரபார்ந்த மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க. குறிப்பாக சமுதாய ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் அதிகமாக இருக்காங்க. முதலியார் சமுதாயத்தினர் அதற்கடுத்து அதிகமாக இருக்காங்க. அப்புறம் பரவலாக தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர், பட்டியலின சமூகத்தினர், ஆதி திராவிடர் சமூக மக்கள் இருக்காங்க. அப்புறம் வேட்டுவ கவுண்டர் சமூக மக்கள் இருக்காங்க. பரவலாக பரவி விரவி பல்வேறு சமுதாயத்தினரும் இங்கே வசிக்கிறாங்க. இந்த ஈரோடு கோவையை போலவே ஒரு தொழில் சார்ந்த தொகுதி அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் ஈரோடு முற்போக்கான விஷயங்கள், பகுத்தறிவு, அப்புறம் இடதுசாரிகள், இப்படி பலதரப்பட்ட கொள்கையாளர்களும் நிறைந்த ஒரு தொகுதியா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஆழ தடம் பதித்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா ஈரோடுன்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. மேலும் ஆன்மீகத்திலும் ஈரோடு மிக முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு. அரசியல் ஆன்மீகம் கலந்த இந்த முக்கியமான ஈரோட்டு தொகுதியில ஒவ்வொரு கட்சியினரும் எப்படி வியூகங்களை வகுத்திருக்காங்க, என்ன திட்டமிட்டு கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு தலைமை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகள் என்ன, இங்க களம் எப்படி இருக்கு, பொதுமக்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்யறாங்க, எல்லாவற்றையுமே நம்ம தொகுதிக்குள்ளார பயணித்து விரிவாக அலசுவோம். மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் சந்தீப்புடன் தொகுதிக்குள் பயணிப்போம். இந்த ஈரோடு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 3 சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிங்க. 3 அமைச்சர்கள் இருந்தா இந்த தொகுதியை நம்ம என்ன கூட்டணி கட்சிக்காக கொடுக்க முடியும்? நாமளே இங்க களமாடி வெற்றி பெறணும் அப்படிங்கறதான் திமுகவுடைய ஒரே குறிக்கோள். அந்த அடிப்படையில தான் இங்க மாநில இளைஞரணி துணை செயலாளரான பிரகாஷ் அவர்களை களமிறக்கியிருக்காங்க. அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் நேரடியாகவே பிரகாஷ்க்கு டிக் அடிச்சிருக்காரு. மேலும் இது தந்தை பெரியார் பிறந்த ஊருங்க, இந்த இடத்துல திமுக வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சென்டிமெண்டாகவும் நினைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம மேற்கு மண்டலத்துல கோவை, அதுக்கப்புறம் திருப்பூர், பொள்ளாச்சி, அப்புறம் ஈரோடு வரை தன்னுடைய அந்த பிரதேச பலத்தை உறுதிப்படுத்திக்கணும், தங்களுடைய கட்சியுடைய வாக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு பாஜக களமாடுது. இந்த இடத்துல பாஜகவுக்கு டோட்டலாக ஒரு அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் 2வது அஜெண்டாவா இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா இங்க திராவிட தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த அரசியல் சார்ந்த வாக்காளர்கள் இங்க அதிகம். அந்த அடிப்படையிலையும் மதிமுகவில் கணேசமூர்த்தி அவர்கள் 2 முறை இங்க வெற்றி அடைஞ்சிருந்தாரு. ஸோ அந்த வாக்காளர்களை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் 3வது அஜெண்டாவா இருக்கு. இவை எல்லாம் கடந்து நேரடியாக இளைஞரணி சார்ந்த ஒருத்தர் இங்க களம இறக்குவதன் மூலமாக எதிர்காலத்துல திமுகவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய இந்த மேற்கு மண்டலத்துல தனக்குன்னு தனியாக ஒரு கூட்டத்தை, தளபதிகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் திட்டமிடுறாரு. அந்த அடிப்படையில தான் இளைஞரணிக்கும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதற்கு பின்னாடி தன்னுடைய எதிர்கால அரசியல் சார்ந்த ஒரு நலனும் இருக்கு. இவ்வளோ யோசிச்சு அஜெண்டாலாம் போட்டு வேட்பாளரை இங்க களமிறக்குனா இன்னொரு பக்கமோ எதிர்பார்த்த வகையில சீனியர்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கறதே இல்லை. இது திமுக தலைமையை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு. இங்க 3 அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனாலும் வேலைகள் என்னமோ தொடக்கத்துல ரொம்ப சுணக்கமாகவே இருந்திருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா மொடக்குறிச்சி தொகுதி, அங்க பாஜகவில் சரஸ்வதி அவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் முன்னாள் அமைச்சரான திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தோல்வியை சந்திச்சாங்க. அதன் பிறகு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. திமுகவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவங்க திராவிட அரசியல்ல, அவங்களே பாஜக தோல்வியடைய செய்து விட்டது. இதுல உட்கட்சியோடைய உள்ளடியும் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க. அவங்க அப்படியே விலகியும் இருக்காங்க கட்சியிலிருந்து, அப்படியே ஓய்வு அப்படிங்கிற அடிப்படையில.
ஆனாலும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில பரவி விரவி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வேலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. அந்த ஒரு வருத்தங்கள் திமுக தொண்டர்கள் கிட்ட இருக்குங்க. அது இந்த தொகுதியில வெளிப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க அதிமுகவுல பார்த்தோம்னா ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் களமாடுறாரு இல்லையா? அவரு இங்க தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் அப்படின்னு அவருடைய அந்த சேவை வந்து இந்த பொதுமக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு நிலையை உருவாக்கி இருக்கு. அவர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே பொதுமக்கள் கிட்ட கேட்ட கருத்துக்களை கொஞ்சம் இடையில பார்த்துருவாங்க. மறுபடியும் இந்த விஷயத்தை தொடருவோம். பத்திரிகையில இருந்து வந்திருக்கோம். ஐயா, உங்க தொகுதியில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தேவை இருக்கு? அதெல்லாம் சொல்லிக்கிற இப்போ ஓட்டுக்கு வேணும்னு சொல்கிறது நீங்க. அப்புறம் போனால் ஜெயிச்சு யாரும் பாடல வரல. ஒரு இடத்த வச்சுட்டு 7 வீட்டுக்காரர் இருக்கிறோம். 7 மருமக்கமாருங்க. நாங்க என்ன பண்றது? வீடு இல்லாத ஒரு வீட்டுல இருக்கிறோம். நாங்க என்ன பண்றது? வீடு இல்ல. இங்க 2 மருமக, மாமியா, கொண்டாரு. எத்தனை பேர் இருக்கிறா ஒரு வீட்டுல? ஓட்டும் போது வந்து இப்படி பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதோட சரிங்க. மித்ததை வந்து அவங்க மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க பிடிக்கிறாங்கன்னு அதை வந்து கண்டுக்கிறதே இல்லைங்க. எல்லா ஊர்லயும் ஆத்தண்ணி வருதுங்க. நாங்களாம் ஆத்தண்ணி எப்படி இருக்குன்னு கூட பார்த்தது இல்லைங்க. சரி, அப்படியே இங்க இருந்து அடுத்த ஏரியாவுக்கு போவாங்க. வீடுகள்லாம் காருகெல்லாம் இடிஞ்சு கிடக்குறதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் குழந்தைய குஞ்செல்லாம் போட்டு அமுச்சு போடுங்க. ஒண்ணுக்கு இல்லாத கிடக்குதுங்க. ஒன்னும் கெமினிக்கிறது இல்லைங்க. வந்தா ஓட்டு கேட்கறக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்தா தானே தெரியுமுங்க. ஓட்டு வந்து கேட்டு வாங்குறாங்க. அந்த ஓட்டு வாங்கியாச்சுன்னா மறுக்க வந்து எதுவும் கம்யூனிக்கிறது இல்லைங்க. தொழில கடுமையான அடி. விவரம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். மத்திய அரசாங்கத்தினுடைய நெரித்தல்ங்கிறது தெரியும். ஆனா நிறைய பேர் வந்து பொதுவா தொழிலுங்கிறாங்க. ஆனா நிறைய வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சரியான ஒரு இது இல்லாமயே தொழில் எங்களுக்கு நிறைய போச்சுங்க. புரியுது. நம்ம ரொம்பவுமே அடிபட்டு இருக்கு. அடிபட்டு கவுண்டர் வேலிங் போட்டாங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு காங்கிரஸ் பீரியட்ல வந்து கவுண்டர் வேலிங் இருந்தது. அப்போ பங்களாதேஷ்லேருந்து வரதெல்லாம் வந்து அந்த 11% வரி கட்டி உள்ள கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த கவுண்டர் வேலிங் காலாவதி ஆயிடுச்சுங்க. ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. போய் எல்லாம் அசோசியேஷன்லேருந்து எல்லாம் போய் கேட்குறாங்க, கவுண்டர் வேலிங் வந்து காலாவதி ஆகி போச்சுங்க, திரும்ப அதை ரினியூல் பண்ணி கொடுங்கன்னு 2-3 தடவை போகிறாங்க. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் நினைதுறீங்களா சொல்லிச்சு, ஜிஎஸ்டி பார்த்தா உள்ள வந்து இருக்குது, இதுக்கு நீங்க பக்குவப்படல பழகுங்க சரியா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு முறையற்ற பதிலுங்க. புரியுது. அந்த கவுண்டர் வேலிங் இருந்ததுன்னா ரினியூல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து தொழில் தப்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நாங்க கடுமையான கஷ்டத்தை சந்திச்சிருக்க மாட்டோம். தொகுதியாக பிரிஞ்சிருந்தாலும் இந்த மேற்கு மண்டலத்துல பிரச்சனைகள் என்னவோ ஒரே மாதிரி இருக்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுதுங்க. இங்க களத்துல போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் கவனத்துல எடுத்துக்கணும். சரி, பேக் டு விஜய் லிங்க்குங்க. இந்த வாழை தோப்புக்கு இடையில ஆற்றல் அசோக்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பக்கம் கல்வி நிலையங்கள் மூலமாக பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்திட்டு இருக்காரு. அதுல நிறைய வருமானங்களும் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவருடைய உணவகம், அவருடைய சேவைகள், 10 ரூபாய்க்கு சாப்பாடு உள்ளிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவங்க பங்கெடுத்து கொள்வது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அசோக்குமாருக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஆற்றல் கொடுப்பதாக இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மொடக்குறிச்சி தொகுதியில் அவர் பார்த்தோம்னா பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான சரஸ்வதி அவர்களுடைய மருமகன், உறவினர். ஸோ சமீபத்தில் தான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தான் அவர் அதிமுகவிலையும் இணைஞ்சாரு. அதிமுகவில் இணைஞ்சாலும் ஒரு பாஜகவினராகவும் அவர் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஆண்டுகளாகவே இந்த ஈரோடு தொகுதி அப்படின்னு திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காரு. அவருடைய தொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா தொகுதி முழுக்கவே பரவி விரவி இருக்கு. முக்கியமாக இந்த மொடக்குறிச்சி தொகுதியில அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்கு. அப்ப அவருடைய பலம், அவருக்கான ஆதரவு இன்னொரு பக்கம் மொடக்குறிச்சி தொகுதியில திமுகவினர் அப்செட்டா இருக்கிறது. இது எல்லாமே அதிமுகவுக்கு சப்போர்ட்டிவா மாறி இருக்கு. இரண்டாவதாக பார்த்தோம்னா குமாரபாளையம் தொகுதி, அங்க முன்னாள் அமைச்சரான தங்கமணி அவர்கள் அவர் அங்க வந்து அதிக பெரும்பான்மையான வாக்குகள்ல வெற்றியும் பெற்றிருந்தாரு. எம்எல்ஏவாக இருக்காரு இல்லையா? அங்கேயும் பார்த்தோம்னா நெசவு தொழில் போன்றவை பிரதானமா இருக்கு. போன திமுக பீரியட்ல மின்வெட்டு எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தது. ஸோ அந்த அடிப்படையில் அதிமுகவையும் தேர்வு செஞ்சிருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில். வலுவான ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்கேயும் அவருடைய ஆதரவு, செல்வாக்கு மற்றும் இரட்டைகளை சின்னம் அப்படிங்கிற அந்த பலம் இவை எல்லாமே
ஆற்றலுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ மொடக்குறிச்சி குமாரபாளையம் ரொம்பவே சக்ஸஸாக இருக்குது. அதன் தொடர்ச்சியாக நல்ல வளமான வேட்பாளராக இருக்கார் ஆற்றல். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவர் சமர்ப்பித்த அந்த அதிகாரப்பூர்வமான கணக்கே பார்த்தோம்னா சுமார் 583 கோடிக்கு மேலே இருந்தது இல்லையா? ஸோ தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் தாராளமாக வைட்டமின் பா புழங்கினால் அது இன்னும் பாசிட்டிவாக அதிமுகவுக்கு மாறும். இந்த காட்சிகளை உணர முடிஞ்சது. நூக்கன் கார்னர் அதிமுக இங்க பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முன்னோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவை எல்லாமே திமுகவுக்கு கூடுதல் அச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே நிலை தொடர்ந்தா அப்புறம் போன தேர்தலில் தேனி அங்க EVKS இளங்கோவன் அவர்கள் தோல்வியை சந்திச்சாரு. இந்த தேர்தலில் கட்டாயம் ஈரோடுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தலைமைக்கு இந்த விஷயங்களை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரும் திரு மு க ஸ்டாலின், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழைச்சி இங்க வெற்றி பெற வைக்கலைன்னா ஒருத்தருக்கும் பதவி இருக்காது அப்படின்னு கடுமையாக வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க. இதுல காங்கேயம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அங்க கோஷ்டி பூசல்கள் இருக்கு. ஆனாலும் கூட திமுகவுக்குன்னு ஒரு வலுவான வாக்கு வங்கியும் அங்க இருக்கு. அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அங்க தீவிரமாக அவரும் அங்க களமாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்னையில இருந்து தலைமை வழிகாட்டுதல் படி இளைஞர் அணியும் இங்க தீவிரமாக களமிறக்கப்பட்டிருக்காங்க. புதிய ஓட்டர்ஸை மட்டுமே டார்கெட் செய்து அவங்க தீவிரமாக பரப்புரை செய்யணும் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தொகுதிக்குள்ளார சமீப நாட்களில் அதிக அளவில் திமுக இளைஞர் அணியினரை பார்க்க முடியுது. அவங்க டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணுறாங்க. திமுக கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கு கொண்டு வந்த உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், இந்த திட்டங்களை கொண்டு வராங்க. அதே நேரத்தில் இங்க நெசவு தொழில், மஞ்சள் போன்ற விவசாய தொழில் ஈரோட்டில் ரொம்ப முக்கியம். ஜவுளி தொழில்கள், டெக்ஸ்டைல்ஸ், இப்படி எல்லாமே ஒரு வர்த்தகம் நிறைந்த ஒரு தொகுதிங்க. இங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம் அவங்களுடைய, அதாவது திமுகவினர் தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சியால 10 ஆண்டு ஆட்சியால எப்படி தொழில் நசிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பட்டியலிடுறாங்க. குறிப்பா GST போன்ற வரி முறைகள் இதனால எப்படி மக்கள் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத தீவிரமாக பரப்புரையில முன்வைக்கிறாங்க. தொழில் நசிஞ்சிருக்கு, அதனால குடும்பங்கள் ரொம்ப நலிவோடு காணப்படுறாங்க. இந்த நலிவை போக்குவதற்காக திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கொஞ்சம் உதவிகரமா இருக்கு. இங்கே வெற்றியை கொடுத்தா, அங்க சென்ட்ரல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நிச்சயமாக இந்த காட்சி மாற்றங்கள் வரும், பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற இந்த 3 அம்சங்கள்ல தான் திமுக இளைஞர் அணியினர் தீவிரமான பரப்புரையை இங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. சமீப நாட்கள்ல அதுக்கு ஒரு பாசிட்டிவான கவனமும் கிடைச்சிருக்கிறதையும் உணர முடியுதுங்க தொகுதிவாசிகள்கிட்ட பேசுறப்ப. இப்படி பல விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் காட்சி மாறாம இருக்கிறது அமைச்சர் முத்துசாமியுடைய டீம் பெரிய ஆர்வம் காட்டாம இருக்கிறது தான். இன்னும் சொல்ல போனா ஈரோட்டில் வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப கூட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் யாருக்குமே அழைப்பு கொடுக்கல, திமுக நிர்வாகிகளையும் கூட அழைக்கல, அப்புறம் சரியான அனுமதி வாங்கல அப்படின்னு தேர்தல் பரப்புரைக்கு தடை விழுந்த சம்பவங்களும் இங்க அரங்கேறி இருக்குங்க. இது மட்டும் இல்லாம ஈரோடு கிழக்கு, மேற்கு தொகுதிகள், மொடக்குறிச்சி, கொடுமுடி பகுதிகளில் திமுகவினர்கிட்ட ஒத்துழைப்பே இல்லைங்க. அண்ணா அதை கொஞ்சம் கவனிங்கண்ணா அப்படின்னு பிரகாஷ் அமைச்சர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் காதல போட்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அமைச்சரும் முத்துசாமி அவரும் பிரகாஷும் சேர்ந்து பரப்புரையில தென்பட்ட காட்சிகள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம், பெருசா கிடையாதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், 25 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஒரு முக்கியமான அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கோம், இங்க ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கோம். இப்படி இருக்க இந்த தொகுதியில, இந்த மாவட்டத்துல தனக்கு போட்டியாக இளைஞரணி சார்ந்த ஒருத்தரையே கூட்டு நிறுத்துறாங்களா அப்படிங்கிற அந்த கோபம், ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் தொகுதியில பெருசா வேலை செய்யல, சப்போர்ட் இல்லை அப்படின்னு தெரிய வந்த உடனே தலைமை கூப்பிட்டு கண்டிச்சாங்க இல்லையா, உடனே முத்துசாமி அவர்களோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவமனையில அட்மிட் ஆனது தாங்க மிச்சம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே நேரத்துல இன்னொரு அமைச்சரான சாமிநாதன் அவர்கள், அவருக்கு ஏற்கனவே பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில 2 சட்டமன்ற தொகுதிகள் அவருக்கு வருதுங்க. திருப்பூரும் கூடுதலாக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலுமே அவர் பயணிச்சுக்கிட்டு இங்க ஈரோடையும் கவனிச்சுக்கிறாரு. இங்க வெற்றியை கொடுத்துட்டோம்னா கட்சிக்குள்ளாரையும் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால தீயாக வலம் கொண்டிருக்கிறார். இப்படிதாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பல வார் ஓடிக்கொண்டிருக்கு. திமுகக்குள்ளாரியே நடந்து கொண்டிருக்கிற வார்களால தான் அது இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு சாதகமாகவும் இந்த தொகுதி அமைந்து கொண்டிருக்கு. இதற்கிடையில
தமாக சார்பாக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு விஜயகுமார் அவரும் களத்துல இருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் திரு கார்மேகன் அவரும் களத்துல இருக்காரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும் பக்கத்து தொகுதியை சார்ந்தவர், மாவட்டத்தை சார்ந்தவர், திருப்பூர். மீதி 3 பேரும் இங்க ஈரோட்டை சார்ந்தவர்களாக இருக்காங்க. 4 பேர் களத்துல தீவிரமாக மோதிக்கொண்டாலும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் ஈரோடு தொகுதி தகித்து கொண்டிருக்கு. ஆனாலும் களத்துல வளம் வந்த வகையிலையும் மாஜிக்கள் கொஞ்சம் வேகம் காட்டுறதாலையும் அதிமுக வேட்பாளரும் மக்கள்கிட்ட நன்கு பரிச்சயமானவராகவும் இங்க இருக்கக்கூடிய வீடுகள் வரை அவர் நன்கு அறிமுகமானவராகவும் இருக்கிறதால, திமுக புதிய வேட்பாளராகவும் இருப்பதால அதிமுகவுடைய கை இந்த நிலைமையில கொஞ்சம் ஓங்கி இருக்கு. திமுக டப் ஃபைட் கொடுத்து, அதாவது ஏவுகணை வேகத்துல இங்க பாடுபட்டால் மட்டும்தான் இந்த தொகுதியை தக்க வைத்து கொள்ள முடியும் திமுக கூட்டணி. இல்லைன்னா முதலமைச்சர் எல்லா பக்கமும் 40க்கு 40, 40ம் நமதே, நாளை நமதே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு தொகுதி மிஸ் ஆகிடுங்க. அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு தான் இங்க கூட்டணி கட்சியில பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் திரு கமல்ஹாசன் ஈரோட்ல இருந்து பரப்புரைய தொடங்கினாரு. மதவாதம் தான் பாஜக, மதவாதத்துக்கு எதிராக பகுத்தறிவு, சமத்துவம், சமூக நீதி, பெண் விடுதலை, தொழிலாளர் வர்க்கத்துக்கான நலன்கள் அப்படின்னு பல விஷயங்களையும் முன்வைத்து இங்க திமுக கூட்டணிக்கு பரப்புரை செஞ்சாரு. இன்னும் கூடுதலாகவும் தலைவர்கள் தொகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. ஈரோடு தொகுதி திக் திக் மனநிலைய ஆளுங்கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்குங்க. இதுதான் தற்போதைய காட்சியா இருக்கு. சரி, அப்படியே வேறொரு தொகுதியிலிருந்து நம்ம பயணத்தை தொடர்வுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தவறாம நம்முடைய விகடன் தொலைக்காட்சியை எல்லோருக்கும் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. உங்க தொகுதியுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்னும் கருத்துரை பகுதியில் பட்டியலிடுங்க. எல்லோரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் சந்தீப்புடன் உங்கள் சே த இளங்கோவன். சகோ.